கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம் தேவனுடைய வார்த்தை தியானிக்க போகிற தலைப்பு தரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எதை தரித்துக் கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்று சொல்லப்பட்டது கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக பாடுபட்டாரு? நமக்காக தான் பாடுபட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதினாலே பாடுபட்ட அவருடைய சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இருக்கிற வீடு, வாடகை வீடு கொஞ்சம் வழியெல்லாம் நல்லா இருக்கு. யார் வேணாலும் வரலாம். வெங்கல்ல தான் இப்போ நம்ம வாடகை இருக்கிறோம். யார் வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த வீடு பார்த்தீங்கன்னா பாகல்மேட்டில் இருந்தோம். நடுவில் இருந்தது வனாந்திரம், சுற்றி வனாந்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறை போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அக்கரை பக்கத்துலேருந்து ஒரு 11:30 மணிக்கு, நைட்டு 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஃபோன் பண்ணும்பொழுது நல்ல மழை, கீழெல்லாம் ஃபுல்லாக சேல். அங்கே நம்ம பாகல்மேட்டில் இருக்கும்பொழுது நம்ம ரோடை பிடிக்கணும்னா குறைஞ்சது ஒத்தடி பாதையில் வந்து தான் ரோடை பிடிக்கணும். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருவாங்க. அப்போது நல்ல மழை, நல்ல ஜோரு மழை, ஃபுல்லாக அந்த இடத்துல தண்ணி நிற்கிது. 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணோன்னா நான் பைக் எடுத்துகிட்டு அக்கறை பாக்கத்துக்கு போகிறதுக்காக கிளம்புறேன். அப்படி கொஞ்சம் தூரம் வந்தவொடனே ஒத்தடி பாதையில் 2 பாம்பு பார்த்துங்க. ஹார்ன் அடிக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். அது நல்ல மழையில் நல்லா அப்படியே ஜாலியாக நித்திரை பண்ணி தூங்குது. நான் ஏழுகிற மாதிரி தெரில. பைக்கு போனோன்னா பைக்கு நல்லா ரேஸ் பண்ணி பாம்பு மேலே விட்டேன். அது பாம்பு இல்லாச்சுன்னு தெரியாது. பயந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஒரு பயம்தான் இருந்தாலும் அதுலேயும் என்ன பண்ணுங்க, அக்கறை பார்த்துட்டு போனேன். நைட்டு 12 மணிக்கு போய் சேர்ந்தேன். காலையில் விடிகாயில் 3 மணி வரை இருந்தேன். அங்கே இருந்த பிரச்சனையெல்லாம், அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருந்த பிரச்சனையெல்லாம் மாற்றி சூசைட் பண்ண போன ஒரு ஆளை தடுத்து நிறுத்தி கர்த்தர் கிருபையாக கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இரவும் பகலும் உங்களுக்காக தியாகத்தோடு ஊழியத்தை செஞ்சுட்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. பல நேரங்களிலே திகிலும் பயமும் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் நம்ம விசுவாசி கூப்பிடுச்சே அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம், பல நேரங்களில் நம்ம எழுந்து போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இப்படி தான் நமக்காக அவர் பாடுபட்டார். நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அப்போ அவருடைய சிந்தையை நாம் ஆயுதமாக தரிக்க வேண்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களுக்குள்ளே இருக்க கடவுது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 2:5 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ நமக்குள்ள என்னப்பட்ட சிந்தை இருக்கணும்? இயேசு கிறிஸ்து எந்த மாதிரி சிந்திச்சாரோ அதே போல சிந்தனையை நீங்கள் ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது அவருக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தை இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 3:12, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. அல்லேலூயா. அப்ப எதை தரித்து கொள்ளணும்? வேதம் சொல்லுகிறது, இரக்கத்தை தரித்துக்கொள், தயவை தரித்துக்கொள், மனத்தாழ்மையை தரித்துக்கொள், சாந்தத்தை தரித்துக்கொள், நீடிய பொறுமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. அப்ப இந்த சுபாவங்கள் எல்லாம் யாருக்குள்ள இருந்தது? ஆண்டவராகிய இயேசுவுக்குள்ள இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவராய் இருந்தார்.
தயவுள்ளவராய் இருந்தார், மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார், சாந்தம் உள்ளவராய் இருந்தார், நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சுபாவம் உடையவராய் இருந்தபடியினாலே அவரை ஆராதிக்கிற நாமும் இப்படிப்பட்ட சுபாவத்திற்குள்ளே நாம் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாய் இருந்தார். வேதம் சொல்லுகிறது லூக்கா 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 6:36, ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர். அப்ப அவருடைய சிந்தை இரக்கமுள்ள சிந்தை, அதே சிந்தையை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். புரிகின்றவர்கள் அவர் என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. அப்ப இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருத்தரும் இரக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்ன? அவர் இரக்கமுள்ள சிந்தை உள்ளவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை ஆண்டவர் சொன்னார். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனார். நன்றாக கவனிக்கணும், கதை சொல்றேன். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனான். எங்க போனா? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனான். எருசலேம் என்றது என்ன? தேவனுடைய வீடு. எரிகோ என்றது என்ன? சபிக்கப்பட்ட இடம். அப்ப தேவனுடைய வீட்டிலிருந்து அவன் எங்கே போனா? சபிக்கப்பட்ட இடத்தை நோக்கி போனான். போற வழியில கள்ளர்கள் அவனிடத்தில் இருந்த எல்லா ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கொண்டு அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து குத்துயிரும் குலையுயிருமாக அவனை ரோட்ல போட்டுட்டு போயிட்டான். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு அவன் போனான். எருசலேமை விட்டு போகக்கூடாது, ஆனா போயிட்டான். போனதுனால அவன் என்ன செய்தான்? கள்ளக்காக அகப்பட்டான். கள்ளன் என்பது யார்? பிசாசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்துல எருசலேமை விட்டு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா எங்க அகப்பட்டுருவோம் அப்படின்னா பிசாசுடைய கையில அகப்பட்டுருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவன் குத்துயிராக குலையுயிராக அவன் விடப்பட்டவனாய் கிடந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வந்தான். அவனை பார்த்துட்டு பக்கமா விலகி போயிட்டான். பின்னாடியே ஒரு லேவியன் வருகிறான். அவனும் அந்த மனிதனை பார்த்து பக்கமாய் விலகி போயிட்டான். மூன்றாவதாக சமாரியன் ஒருவன் வந்தான். அவனை பார்த்த உடனே அவன் மேலே இறக்கப்பட்டு, நல்லா கவனிங்க, அவன் மேலே இறக்கப்பட்டு அவனுக்கு தான் கொண்டு வந்த எண்ணெயை காயங்களிலே பூசி அவனை கட்டி தன்னுடைய சுய வாகனத்தின் மேலே ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் விட்டு அவன் சொல்றான், இவனுக்கு வேற ஏதாவது செலவு உண்டாகுனா பார்த்துக்க, நான் திரும்ப வரும்போது தரேன் அப்படின்னு. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறேன், இந்த 3 பேர்ல யாருப்பா அந்த மனுஷனுக்கு இரக்கம் செஞ்சது அப்படின்னு. உடனே அந்த வாலிபன் சொல்றான், ஆண்டவரே, அந்த காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி கொண்டு சத்தத்தில் விட்டா பார்த்தியா, அவன் தான் இரக்கம் செஞ்சவன். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்தில் குத்துயிராக குலையுயிராக கிடக்கிறார்கள். தேவனை அறிந்து கொள்ள முடியவில்லை. அநேகருடைய வாழ்க்கையில வேதனை, அநேகருடைய வாழ்க்கையில துன்பம், அநேகருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், பிரச்சனை. அவங்களை எங்க கொண்டு வரணும்? சத்திரமாகி சபைக்கு கொண்டு வரணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆற்றுகிற தேற்றுகிற இடம் எது என்று சொன்னால் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப சொன்ன ஸ்டோரி லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை நம்ம இந்த ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்கு. 37ஆவது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றால், அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய். அல்லேலூயா. நம்ம எல்லாம் குத்துயிர் குலையுயிருமாக வழியில கிடந்தோம். நல்ல சமாரனாகி இயேசு வந்து நம்முடைய காயங்களை எல்லாம் ஆற்றி நம்மளை தேற்றி சத்திரத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார், சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நான் சொல்ற கதை எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு இரக்கமுள்ளவராய் இருந்தது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு சாந்தமுள்ளவராய் இருந்தது போல, இயேசு மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தது போல
நம்மளும் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 11:29 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் சிந்தை என்ன? அவர் சாந்தம் உள்ளவர், மனத்தாழ்மை உள்ளவர். அதே போல சிந்தையை நாம் தரித்துக் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நீடிய பொறுமையுள்ள ஒரு தெய்வம் இல்லவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சாந்தம் உள்ளவர்களாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக, மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இவ்வளவு பாடுபட்டீங்க? ஏன் ஆண்டவர் முள்முடி சுட்டாங்க உங்களுக்கு? ஏன் ஆண்டவரை காயம்? ஏன் ஆண்டவர் உங்களை கசையால அடிச்சாங்க அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொன்னாரு, உன் மேல இருக்கிற அன்பினால் தான்பா நான் இதெல்லாம் பட்டேன் அப்படின்னு. அல்லேலூயா. நீ பட வேண்டிய அடிய, நீ பட வேண்டிய உபத்திரவத்தை, நீ பட வேண்டிய கஷ்டத்தை இயேசு தன் மேலே சுமந்து கொண்டு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் சொல்றார், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 3:14 இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் அன்பு என்ன? மற்றவர்களுக்காக தன் ஜீவனையும் கொடுப்பது. அல்லேலூயா. அப்ப அதே போல நாம் கிறிஸ்துவின் அன்பை தரித்துக் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்காக தன் ஜீவனை கொடுத்தார். சபைக்காக ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட மற்றவர்களுக்காக ஜீவனை கொடுக்கவும் நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4:2 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அல்லேலூயா. அப்ப அன்பினாலே நம் ஒருவரை ஒருவர் தாங்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தமாக இந்த பூமியிலே அவர் உனக்காகவும் எனக்காகவும் ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப ஒருவரை ஒருவர் அன்பினாலே தாங்கணும். யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 35வது வசனம் சொல்லுது, நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தார்கள், இவர்கள் மெய்யாகவே என்னுடைய சீஷர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புறஜாதி மக்கள் நம்ம ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிற அன்பினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நம்ம இயேசுவின் சீஷர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான ஆண்டவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒருவர் பாரத்தை ஒருவர் நம்ம சுமக்கிறவர்களாய் மாற வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவன் இந்த அன்பின் கட்டாகிய கட்டை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா. முதல்ல இயேசுவின் சிந்தையை நீங்க தரித்துக் கொள்ளணும். இரண்டாவது இயேசுவின் அன்பை என்ன பண்ணணும்? நீங்க தரித்துக் கொள்ளணும். மூன்றாவது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எதை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒளியை நம்ம ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ரோமர் 13:12
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அல்லேலூயா. அப்ப நம்ம எதை தரித்துக் கொள்ளணும்? ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளணும். முதல்ல இயேசுவின் சிந்தையை தரித்துக் கொள்ளணும், இரண்டாவது இயேசுவின் அன்பை தரித்துக் கொள்ளணும், மூன்றாவது ஒளியின் ஆயுதங்களை நம்ம என்ன பண்ணணும்? தரித்துக் கொள்ளணும். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறது போல நாம் யார் ஒளியாய் மாறுகிறோமோ நம் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவோம். அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். சத்தியம் நமக்குள்ளே நிலைத்து இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஒளியின் ஆயுதத்தை நம்ம தரித்தால்தான் பிசாசின் தந்திரங்களோடு கூட நம்ம எதிர்த்து நிற்க முடியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை. அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ன அப்படின்னு சொன்னா ஒளி தான் தேவனுடைய ஆயுதம். அல்லேலூயா. அப்ப ஒளியை நீங்க தரிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா கவனிக்கணும், பிசாசுடைய தந்திரங்களோடு நீங்க எதிர்த்து நிற்க திராணியா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் என்ன பண்ணலாம்? ஜெயிச்சிடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குவதாக இருக்கிறது. அது தேவபலனாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவர்கள் கானானுக்கு பிரயாணப்பட்டு போகும் பொழுது வழியிலே எரிகோ தடையாயிருக்கு. நல்லா கவனிக்கணும். அந்த எரிகோ மதிலை உடைச்சாதான், அந்த எரிகோவை நம்ம ஜெயிச்சாதான் அடுத்தது அவங்க கானானுக்குள்ள போக முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இப்போ எரிகோ மதில் எப்படி இருக்குன்னு சொன்னா தடையாயிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த எரிகோவை ஜெயிக்கணும் அவங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த எரிகோவை ஜெயிக்க அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் சொன்னார், நான் சொல்றதை ஃபாலோ பண்ண மாட்டேன். அல்லேலூயா. 2 ரதங்கள் போகிற அளவுக்கு அந்த காம்பவுண்ட், 2 ரதங்கள். அல்லேலூயா. நம்மளாம் காம்பவுண்ட் கட்டினா 4 அடி 4 செங்கத்தில் கட்டுவோம், ஒரு இடி இடிச்சா போயிடும். ஆனால் அவங்க காம்பவுண்ட் எப்படி கட்டி வச்சுருந்தாங்கன்னா, அந்த காம்பவுண்டு மேலே 2 ரதங்கள், 2 பஸ்ஸு போகிற அளவுக்கு காம்பவுண்ட் அவ்வளோ பெருசு. பாம் வச்சா கூட தகர்க்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய காம்பவுண்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அப்பா ஒன்றும் பண்ணாதீங்க, 6 நாள் 6 முறை சுற்றி வாங்க, 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வாங்க, ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது நீங்கள் ஆர்ப்பரிங்க, எரிகோ உடஞ்சிருங்க. அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி இவங்க 6 நாள் சுற்றி வராங்க. 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வந்து எல்லாரும் ஆர்ப்பரிச்சாங்க பாருங்க. அந்த துதியினால அந்த எரிகோ காம்பவுண்ட் ஃபுல்லாக உடைஞ்சிச்சு. அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள் என்ன தெரியுங்களா? பிசாசை ஜெயிக்கிற போர் ஆயுதங்கள் என்னென்ன? உங்களுடைய துதி தான். அல்லேலூயா. எந்த மனுஷன் நல்லா துதிக்கிறானோ அந்த மனுஷன் எல்லா காரியங்களிலிருந்து அவன் ஜெயம் பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க துதிக்கிறவங்களா மாறுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப 3வது நம்ம எந்த ஆயுதத்தை தரிச்சுக்கணும்? ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ளணும். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக்கணும். 4வது நான் சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது, ரோமர் 13:14 துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. யாரை தரித்துக் கொள்ளுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சிந்தையில கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்க வாழ்க்கையில அன்பிலே கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள், ஒளியிலே கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள், சரீரத்திலே கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென்றது? அல்லேலூயா. அப்ப நீங்க வரையணும், இயேசு மட்டும் வெளிப்படும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம ஒவ்வொரு பாடவே இனி நான் போய் மாத்திரம் என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். கர்த்தருடைய வசனங்களை கொண்டு கர்த்தரை